அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த 10வது மாதத்தின் 2வது நாள், இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. சென்று போன இரவு உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் இருந்து அடிமைகளை மீண்டும் இந்த லோகத்தை பார்ப்பதற்கு எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்தீர். நன்றி ஐயா. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தர் நம்மை அவருடைய பலத்த கருத்திற்குள்ளாக நம்மை எழுப்பி இந்த நாளின் செய்திகளை நாம் கேட்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளின் செய்தியை குறித்து சொல்லும்போது மந்தையை குறித்து சொல்லுகிறார். மந்தை என்றால் திருச்சபையை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுவது என்ன என்றால், இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சப்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு என்று இந்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவர் வருகைக்கு முன்பு அவருக்கென்றே நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று இந்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. மேலும் 86வது சங்கீதம் 9வது வசனம் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்னவென்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை: ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உம்முடைய வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவன் தெய்வம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவரால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுமே அவருடைய பிள்ளைகள். அவர்கள் கடைசி நாளில் அவரிடத்தில் வந்து சேருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 11வது அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது: அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காக மரிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார். காய்பா சொல்லுகிறார், தேவன் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, யூத ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற உலகத்தில் சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்காகவும் அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காகவும் அவர் மரிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார்.
யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுவதை நாம் அங்கு வாசிக்கலாம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு ஜீவிக்கிற காலங்களில் நாம் ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். யோவான் 12:32 சொல்லுகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லோரையும் நான் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 3வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன் அல்லவே, அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆம், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு அநேகர் நினைப்பது போல தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் யாரையெல்லாம் இந்த லோகத்தில் சிருஷ்டித்தாரோ அவர்கள் எல்லோருக்குமே அவர் தேவன் என்று இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யூதருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நாமத்தின் பிரசன்னம் நம் மத்தியில் எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, அவர் உலக இரட்சகர், த வேர்ல்டு ரிடீமர் என்று சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தின் பாவங்களுக்காக அவர் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் ஒரு சாரார் சமயங்களை பிரித்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சமயங்கள் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது? ஆதியில் தேவன் படைத்த படைப்பில் சமயங்கள் உண்டாக்கப்படவில்லை, வர்ணங்கள் உண்டாக்கப்படவில்லை. அப்படி என்றால் மணமக்கள் பழுகு பெருகும்போது தாங்கள் செய்த தொழில்களின் நிமித்தம் அந்த வர்ணங்கள் சமயங்கள் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, யாத்திரையாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், யாத்திரையாகம புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே நாம் அந்த சம்பவங்களை நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு இன்ன அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அவர் ஆதியாகமம் 10:32, மன்னிக்கவும், நான் யாத்திரையாகம் என்று சொல்லிவிட்டேன், ஆதியாகமம் 10:32, தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவினுடைய குமாரன் வம்சங்கள் இவைகளே, ஜல பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இனங்கள் ஜாதிகள் எல்லாம் ஜல பிரளயத்திற்கு பின்பு மனுமக்களுடைய பெருக்கத்திற்கு பின்பு தான் உண்டாக்கப்பட்டது. வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதக்காரர் சொன்ன வசனங்களை, ஜாதிகள் எல்லாரும் உம்மிடத்தில் வந்து சேருவார்கள் கடைசி நாட்களில். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 23:23 அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நான் தேவன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் இந்த லோகத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். நான் மாமிசமான யாவருக்கும், யாரையெல்லாம் அவர் உண்டாக்கினாரோ, யாருக்கெல்லாம் அவர் சுவாசம் கொடுத்தாரோ, அந்த சுவாசத்தினால் இப்பொழுது ஜனங்கள் எப்படி பெருகி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அவர்தான் தேவன் என்று விவிலியம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த லோகத்தின் காரியங்களிலே நாம் நம்மை பலப்படுத்துகிற தேவன் எப்படி நமக்கு கிரியை செய்கிறார் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 18வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் செய்யக்கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்குரிய இந்த செய்தி நாம் மனித மக்கள் மத்தியிலே பாகுபாடு காண்பிக்க வேண்டாம். தேவன் ஒருவரே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றுதான் நாம் சொல்லப்பட்ட பழக்கத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒரே கர்த்தர், அப்படி ஒரே தேவன் நமக்கு இருக்கும்போது அந்த தேவனை நம்பி செல்லுகிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். அவர்கள் எந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருந்து அவரை நேசிக்கிற மனிதன் பாக்கியவான் என்றுதான் விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நிறம், இனம், மொழி பார்த்து கடவுளை வணங்கக்கூடாது. எல்லா தர்மங்களுமே அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி என்றால் இத்தனை பிரிவுகள் ஏன் என்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம். இது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது அல்ல, மனிதர்களால், மனிதர்களுடைய ஞானத்தினால் ஏற்றத்தாழ்வுகள் பிரிக்கப்பட்டதே தவிர வேறு தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல என்றதை வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகள் கடைசி நாட்களில் எனக்கு செவி கொடுக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சப்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் எந்த அனுபவத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்று பார்ப்போம் என்றால், நாம் தேவன் எப்படிப்பட்டவர், நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அக்காலத்திலே ஜனங்களுக்குள்ளே கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் காத்திருப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த வசனம் கடைசி நாட்களில் தேவனுடைய வருகைக்காக ஜனங்கள் எல்லோரும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை என்று சொல்லவில்லை, ஜனங்கள் எல்லோரும் அவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள், ஈசாயின் குமாரனுக்காக காத்திருப்பார்கள் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லா நிலைகளிலும் நாம் நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்கும்போது, என்னிடத்தில் ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி என்னை நோக்கி கூப்பிடு என்றுதான் அவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை
உனக்கு செய்வேன் என்று எரேமியா 33:3 சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பலவீனப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இளைப்பாறுதலினால் வரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒருவேளை உலகத்தின் சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நம் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கின்ற உண்மை நமக்கு வெளிப்படுகிறது. அந்த உண்மையில் தேவனுக்கு நாம் எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சியாக இருந்து, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், இந்த உலக மக்களை உண்டாக்கின தேவன், இந்த உலக மக்களுக்காக இரத்தம் சிந்தின தேவன், அவரை நாம் அன்பு ஜீவிக்க நம்ம எப்போ கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தீர். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரமாய் இருப்பவர்களுக்கும் தேவன், யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன். நீர் புறஜாதிகளிலுமிருந்து எங்களை தெரிந்து கொண்டவர். எல்லோருக்கும் நீர் தேவன். நாசியிலே சுவாசமுள்ள அனைவருக்கும் நீர் தேவன் என்று நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். உம்மிடத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீர் வெறுத்து தள்ள மாட்டீர். உம்முடைய அன்பின் கரம் அவர்களை அணைத்து கொள்ளும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவரே, பாவ சுமையோடு இருக்கிற நாங்களும் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து எங்களை அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறோம். எங்களுடைய பலவீனங்கள் உம்மிடத்தில் வருவதற்கு தடை இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இன்றைக்கு இந்த நாளை துவக்க இருக்கிறோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.